கல்யாண வீடியோவை உங்களோட எக்ஸ் தளத்துல ஷேர் பண்றீங்க. பின்னணியில ஒரு சாதாரண உருது கவிதை ஒலிக்குது. அதுக்காக உங்களை போலீஸ் ஒரு தீவிரவாதி மாதிரி அரெஸ்ட் பண்ணா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நிஜமாவே ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயம்தான் அது. ஆனா இந்த 2025வது வருஷத்துல நடந்த இம்ரான் பிரதாப் கர்ஹி எதிர் குஜராத் மாநிலம் அப்படிங்கிற உச்சநீதிமன்ற வழக்குல இதுதான் நடந்துச்சு. ஆமா, இன்னைக்கு நம்மளோட இந்த விரிவான அலசல்ல நாம பார்க்க போறதும் இதுதான். ஒரு அமைதியான கவிதை எப்படி ஒருத்தர் சிறைக்கு அனுப்பக்கூடும் அப்படிங்கறதையும், புதிய குற்றவியல் சட்டங்கள் உங்களோட பேச்சுரிமையை எப்படி பாதுகாக்குதுன்னு நாம பேச போறோம். கண்டிப்பா. விஷயத்துக்குள்ள நேரடியா போயிடலாம். அதாவது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு கல்யாண விழாவோட 46 வினாடி வீடியோவை ஆன்லைன்ல பகிர்கிறார். சரி, அந்த வீடியோல அப்படி என்ன இருந்துச்சு? அதுல பின்னணியில அநீதியை அன்பால் சந்திப்போம், தேவைப்பட்டால் உயிரை கொடுப்போம் அப்படின்னு அதிகார வர்க்கத்தை விமர்சிக்கிற ஒரு கவிதை ஒலிக்குது. இதுக்காக யாரோ ஒருத்தர் புகார் கொடுக்க போலீஸ் உடனே ஒரு எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க. ஒரு நிமிஷம், வெறும் கவிதைக்காக எஃப்ஐஆர் போட்டாங்களா? ஏதோ ஒரு படத்துல வர பஞ்ச் டயலாக பேசுனதுக்காக ஒருத்தர் அரெஸ்ட் பண்ற மாதிரி இல்ல இது. கரெக்ட். நீங்க சொல்ற அதே உதாரணம் தான். ஆனா குஜராத் உயர்நீதிமன்றம் இந்த எஃப்ஐஆரை ரத்து செய்ய மறுத்துட்டாங்க. அதாவது விசாரணை ஆரம்ப கட்டத்துல இருக்கு, அதனால நாங்க தலையிட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இங்க எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. அந்த கவிதையில பொதுவா அநீதி எதிர்ப்போன்னு தானே சொல்லியிருக்காங்க. இதை எப்படி அவங்க மத கலவரத்தை தூண்டுற வெறுப்பு பேச்சா மாத்துனாங்க? ரொம்ப சரியான கேள்வி. உச்சநீதிமன்றமும் இதேதான் கேட்டுச்சு. இங்கதான் பழைய ஐபிசிக்கு பதிலா வந்திருக்கிற புதிய பிஎன்எஸ், அதாவது பாரதிய நியாய சன்ஹிதா சட்டம் பிரிவு 196 நாம கவனிக்கணும். ஓ, அந்த வெறுப்பு பேச்சுக்கான சட்டமா அது? ஆமா. ஒரு பேச்ச குற்றமாக்கணும்னா அதுல மென்ஸ் ரியா, அதாவது ஒரு குற்ற நோக்கம் கண்டிப்பா இருக்கணும். அந்த கவிதையில எந்த மதத்தையோ சாதியோ குறிப்பிட்டு ஒரு வார்த்தை கூட இல்ல. அப்போ குற்ற நோக்கமே இல்லாதப்போ அது வெறுப்பு பேச்சு கிடையாது, உங்களோட சாதாரண பேச்சுரிமை தானே நீதிமன்றம் தெளிவா சொல்லிருச்சுன்னு சொல்ல வரீங்க? எக்ஸாக்ட்லி. ஆனா நீங்க யோசிக்கலாம், இப்போ இருக்கிற இன்டர்நெட் காலத்துல யார் எதை சொன்னாலும் யாராவது ஒருத்தர் உடனே கோவப்படுறாங்களே அப்படின்னு. ஆமா, அதான் இப்போ ட்ரெண்ட் ஆச்சு. எப்படியாவது தப்பு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக சட்டத்தை வளைக்க முடியுமா என்ன? அதுக்காக தான் நீதிமன்றம் 1946ஆம் ஆண்டின் நியாயமான மனிதன் அளவுகோலை இங்க மேற்கோள் காட்டினாங்க. நியாயமான மனிதன் அளவுகோல்னா என்னது? அதாவது ஒரு வார்த்தையோட தாக்கத்தை உறுதியான தெளிவான சிந்தனை கொண்ட ஒரு சராசரி மனிதன் எப்படி பாப்பான் அப்படிங்கிற அடிப்படையில தான் மதிப்பிடணும். எதற்கெடுத்தாலும் பயப்பட பலவீனமான மனநிலையில இருந்து பார்க்கக்கூடாது. வாவ், இது ரொம்ப அருமையான பாயிண்ட். சரி, இந்த வழக்குல எந்த முகாந்திரமும் இல்லைன்னு இவ்ளோ தெளிவா தெரியும் போது போலீஸ் ஏன் ஆரம்பத்துல எந்த விசாரணையும் செய்யாம உடனே அவசரமா எஃப்ஐஆர் போட்டாங்க? இதுக்கு பின்னாடி பழைய லலிதா குமாரி தீர்ப்போட தாக்கம் இருக்கு. ஆரம்பத்துல உண்மையாவே பாதிக்கப்பட்டவங்களுக்கு போலீஸ் உடனே எஃப்ஐஆர் பதிவு செஞ்சு உதவணுங்கிற நல்ல நோக்கத்துக்காக தான் அது வந்துச்சு. ஓஹோ, ஆனா காலப்போக்குல அதுவே ஒருத்தரை பழிவாங்க உடனே எஃப்ஐஆர் போடுற ஒரு கருவியா மாறிடுச்சு, அப்படிதானே? ஆமா, நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. ஒருத்தரோட வாழ்க்கைய காலி பண்ண ஒரு போலி புகார் கொடுத்தாலே போதும்னு நிலைமை வந்துருச்சு. அதனாலதான் போலீஸ் எந்த விசாரணையும் இல்லாம கண்மூடித்தனமா எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அப்போ இதை தடுக்க இப்போ எந்த வழியுமே இல்லையா? இருக்கு. இதை தடுக்கத்தான் பழைய சிஆர்பிசிக்கு பதிலா வந்திருக்கிற புதிய பிஎன்எஸ், அதாவது பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கிதா பிரிவு 173 உட்பிரிவு 3 உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு கொடுக்குது. அந்த செக்ஷன்ல அப்படி என்ன ஸ்பெஷல்? இதன்படி 3 முதல் 7 ஆண்டுகள் வரை தண்டனைக்குரிய புகார்களுக்கு போலீஸ் உடனே எஃப்ஐஆர் போடக்கூடாது. அதுக்கு பதிலா 14 நாட்கள் ஆரம்ப கட்ட விசாரணை கட்டாயம் செய்யணும். ஓஹோ, அப்போ இந்த 14 நாள் விசாரணைங்கிறது ஒரு பஃபர் ஜோன் மாதிரி செயல்படுது. ஒருத்தர் மேல எஃப்ஐஆர் போட்டு அவங்க பேரை கெடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த புகார் உண்மையா இல்ல பொய்யான்னு செக் பண்றதுக்கான ஒரு கூலிங் பீரியட்னு சொல்லலாம். மிக சரியான உதாரணம். இந்த வழக்குல போலீஸ் அந்த 14 நாள் விசாரணைய செய்யாதத உச்சநீதிமன்றம் கடுமையா விமர்சிச்சுச்சு. இதனால உங்களுக்கு கிடைக்கிற பாடம் என்னன்னா, உங்களோட அடிப்படை பேச்சுரிமையான அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 19 உட்பிரிவு 1A இன்னமும் பாதுகாப்பா தான் இருக்கு. அப்போ அரசாங்கத்தை அமைதியான முறையில விமர்சிக்க உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. எந்த ஒரு சமூக வலைதள பதிவிற்கும் போலீஸ் இனி விசாரிக்காம உங்களை உடனே அரெஸ்ட் பண்ண முடியாதுன்னு உறுதியா நம்பலாம். ஆமா, கண்டிப்பா. உங்களோட கருத்து சுதந்திரத்தை எந்த ஒரு போலி புகாரும் பறிக்க முடியாது. கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இதை பத்தி நீங்க கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க.
போலி எஃப்ஐஆர்களை தடுக்க இந்த 14 நாள் விசாரணை ஒரு கேடயமா இருக்குன்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. சரி, ஆனா இதுல என்ன பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நடைமுறையில உடனே எஃப்ஐஆர் போடுறதுக்கு பதிலா ஆளுங்கட்சிய விமர்சிக்கிறவங்கள இந்த 14 நாட்கள் தொடர்ந்து ஸ்டேஷனுக்கு அலைய விட்டு விசாரணைங்கிற பேர்ல மன உளைச்சலுக்கு ஆளாக்க இதே சட்டம் அதிகாரிகளுக்கு ஒரு புதிய ஆயுதமா மாறுமா? இது ரொம்பவே ஒரு ஆழமான கேள்விதான். சட்டம் பாதுகாப்பா வந்தாலும் அதை செயல்படுத்துற விதத்துல தான் எல்லாமே இருக்கு. கரெக்ட். நீங்களே இதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இன்று நாம் அலசிய இந்த சட்ட நுணுக்கங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். மீண்டும் அடுத்த விரிவான அலசலில் சந்திப்போம்.